இந்த உலகத்திலேயே மனிதனுக்கு தான் அறிவு ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு ஜாஸ்தியாக இருக்க மனுஷன் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த விலங்குக்கெல்லாம் நம்மளை விட அறிவு கம்மி அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகேவா? அறிவே இல்லாத ஒரு மிருகம் என்ன பண்ணுது? அடுத்தவங்களுக்கு உணவு இல்லை சொல்லி தள்ளி விடுது. அந்த உணவை அவங்களுக்கு கொடுக்குது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அறிவு ஜாஸ்தியாக இருக்கிற மனுஷன் அவனுக்கு அறிவு அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய ஒரு குடும்பத்துக்காகவும் தன்னுடைய பிள்ளைங்களுக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் என்ன பண்ணுறான்? அடுத்தவங்களுக்கு போக வேண்டிய உணவு, அவங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே ஏமாற்றி எடுத்துக்கிறான். எடுத்து 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 சேர்த்து வச்சுக்கிறானுங்க. கோடி கணக்கில் சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஒரு வேளை உணவு இல்லாமல் இன்றைக்கும் கஷ்டப்படுறவங்க ரோட்டு ஓரத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த அறிவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சமாவது ஒரு மனசில் கொஞ்சமாவது நினச்சி பாருங்கள். அடுத்தவனுடைய பொருளை நம்ம எடுத்து வச்சுக்கிறோமே, நம்ம எவ்வளோ சுயநலவாதி அப்படின்னு நினச்சி பாருங்கள். இந்த பணக்கார வீட்டு பிள்ளைங்க கார் வச்சுக்கிட்டு நைட்டில் போய் பப்புக்கு அங்கே இங்கேன்னு போய் சுற்றுறாங்க. இந்த பணக்கார வீட்டு பெண்கள் நல்ல உடையை போட்டுக்கிறாங்க, நல்ல ஒரு ரிச்சாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ரிச்சாக சுற்றுறாங்க, ரிச்சாக சாப்பிட்றாங்க. அது எல்லாமே நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சிங்க, எங்கேயோ ஒருத்தன் மூளையில் பசியோடு இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் அப்பா உங்கள் அம்மா. அவங்க அங்கே ஏமாற்றி தான் உங்களுக்கு இது எல்லாமே எடுத்துகிட்டு சேர்த்துருக்காங்க. அதை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்றது. அந்த காரில் போகிறீங்களே, சொகுசு காரில், அப்போ அந்த ரோட்டு ஓரத்தில் உட்காந்துருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய பொருளை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, அவங்களுக்கு போக வேண்டிய உணவை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்குங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, மனித இனத்துலேயும் கடவுளாகவே இருக்காங்க. மனித இனத்தில் எல்லாருக்கும் கொடுத்து உதவுறாங்க. சில பேருக்கு மட்டும்தான் இது புரியணும், உணரணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை சொல்கிறேன். ஓகே, எவ்வளோ இருக்குது, இதில் ஒரு ஆளாவது திருந்துறாங்களான்னு பார்ப்போம்.